பீச்சுக்கு கப்பல்ல போயிருக்கீங்களா? இது கப்பலா? இது கப்பலா? கப்பலா? ப்ரோ என்னடா? டேய் தண்ணில இருக்கேன்டா. மக்கள்லாம் ஃபுல்லாவே இங்க பார்ட்டி மூட்ல இருக்காங்க. தலைவன் டிவிஎஸ் 50ல கெத்தா போயிட்டு இருக்கா. பிரசிடென்ட்டியே கெட்ட வார்த்தையில திட்டி கொடியில எழுதிட்டு வீராப்பா சுத்துறாங்க. கடல்ல இருந்து நண்டை புடிச்சிட்டு வந்து அதை நண்டு ரேஸ் விடுறேன்ட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறாங்க. சும்மா அமிர்தம் மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ வீக்கெண்ட் பிளான் என்ன? இந்த வீக்கெண்ட் நம்ம பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கா? கொரோனானால நாடே தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, அது இல்ல, 4 ஆளுக்கு சாகுறாங்க. நீங்க பீச்சுக்கு போலாம், ஜாலி பண்ணலான்றீங்க. நான் கூட கேள்விப்பட்டேன் இந்தியால கொரோனா ரொம்ப சீரியஸா இருக்கு, ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்குன்னா. மக்கள் பாவம் வீட்லயே இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குவாரண்டைன்ல. ஏதோ நம்ம வீடியோ பார்த்தாவது ஒரு 4 பேர் சந்தோஷப்படுவாங்க தான். அது மட்டும் இல்லாம இங்க எல்லாருமே வேக்சின் போட்டாச்சு. நான் கூட மொடர்னா வேக்சின் 2 டோஸ் போட்டுட்டேன். வேக்சினேஷனை பத்தி வீடியோ நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம ஃபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பீச்சுக்கு நம்ம போறோம். நீங்க போங்க, நான் வரல. பரவாயில்ல விடுங்க, அவன் வரல. பீச்சுக்கு நீங்க பஸ்ல போயிருப்பீங்க, கார்ல போயிருப்பீங்க, பைக்ல போயிருப்பீங்க, ஏன் சைக்கிள்ல கூட போயிருப்பீங்க. ஆனா பீச்சுக்கு கப்பல்ல போயிருக்கீங்களா? இது கப்பலா? இது கப்பலா? 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 ஆமா, கப்பல்ல தான் போறோம். இந்த காரு போய் கப்பல்ல ஏத்தி, கப்பல் வந்து நம்மள ஒரு கரையில இறக்கி, கரையில இருந்து நம்ம கப்பல்ல இருந்து காரை இறக்கி, போய் ஃபன் பண்ண போறோம். வாங்க போலாம். 90s கிட்ஸும் அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் கிட்ஸும் கண்டிப்பா சிவாஜி நடிச்ச முதல் மரியாதை படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு ஆத்தோட ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போறதுக்கு பரிசல்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பரிசல்ல மனுஷங்களை மட்டும் இல்லாம ஆடு, சைக்கிள், பைக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அமெரிக்கால இங்க ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாப்போம் வாங்க. டெக்சாஸ்ல இருக்க கேல்வெஸ்டன் ஐலாண்ட்ல இருந்து கோட் ஐலாண்ட் போறதுக்கும் இங்க ஒரு பரிசலை யூஸ் பண்றாங்க. சாரிங்க, பரிசல் இல்ல, அத ஃபெர்ரின்னு சொல்றாங்க. இந்த ஃபெர்ரியில மனுஷங்க அன்றாட பொருட்கள் மட்டும் இல்லாம ஒரு காரையே ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு எடுத்துட்டு போகலாம். அதுவும் அது ஆத்த கடக்க இல்ல, ஒரு கடலையே கடக்க. இந்த இடத்துல 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா 6 ஃபெர்ரி இருக்கு. மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம கேல்வெஸ்டன் கரையில இருந்து ஃபெர்ரியில் கார் எடுத்துட்டு போய் பார்க் பண்ண போகிறோம். ஃபெர்ரி உள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எல்லாரையுமே கார் எங்கெங்கே பார்க் பண்ணணும்னு டைரக்ட் பண்ணுறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காராக உள்ளே வந்துட்டு இருக்கு ஃபெர்ரி உள்ள. ஃபெர்ரியை பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய பார்க்கிங் லாட் மாதிரி இருக்கு. நம்மளோட இந்த ஃபெர்ரி பார்க் ஆகிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஃபெர்ரி கேல்வெஸ்டன் ஐலாண்டுக்கே திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கு பாருங்க. ஒரு ஃபெர்ரிலையும் 70 கார்ஸை பார்க் பண்ணலாம். இந்த ஃபெர்ரி மொத்தமாக ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 2.7 மைல்ஸ். இந்த ஃபெர்ரியில் மனுஷங்க கார் மட்டும் இல்லைங்க, லாரி கூட எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் 1 லாரி 2 லாரி இல்லை, 8 லாரி எடுத்துகிட்டு போகலாம். என்னடா? டேய் தண்ணில இருக்கேன்டா. தண்ணில இருக்கேன்டா. நானும் கேக்குறேன். நீ சொல்ற தண்ணி இது இல்ல, கடல் மேல கப்பல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி கார் எடுத்துட்டு வந்து இந்த கப்பல் மேல விட்டுட்டோம். சுத்தி கடல் தான். பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு கப்பல்லாம் இருக்கு. அமெரிக்கால கடல்ல கப்பல் எடுத்துட்டு வந்து கப்பல்ல நம்ம காரும் இருக்கு. நம்ம கார் மட்டும் இல்ல, இங்க நிறைய பொதுமக்கள் கார்லாம் இருக்கு. மேல பாருங்க நிறைய பொதுமக்கள் கார்ல இருந்து இறங்கி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. இந்த கப்பல் போய் அடுத்த கரையை சேர்ந்துச்சுன்னா இந்த மக்கள் எல்லாம் குதூகலமா கார்ல ஏறி கார் எடுத்துட்டு போய் கரையில இறக்கி ஒரே ஃபன் பண்ண போறாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணுவோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்து ஃபன் பண்ணுங்க.
இந்த சைட்ல இருந்து அந்த சைடு ஐலாண்டு போறதுக்கு ஃப்ரீங்க. கவர்மெண்ட்டே இந்த ஃபெரியை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. யார் வேணா அந்த சைட்ல இருந்து கார்ல இது மேல ஏறி அந்த சைட்ல போய் இறங்கிக்கலாம். இதுக்கு காசு கிடையாது, ஏன்னா இதெல்லாம் டாக்ஸ்லயே கலெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஃபுல்லாவே ஃப்ரீ தான். அதனால நம்ம எவ்வளவு வாட்டி வேணா போய் 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 வந்துட்டு இருக்கலாம். கரை வந்துடுச்சுங்க, வாங்க கார்ல போய் ஏறலாம். இவ்வளோ காருக்கு நடுவில் நம்ம காரை நான் எங்கன்னு போய் தேடுவேன். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு. கேல்வெஸ்டன் ஐலாண்ட்ல இருந்து கரையோட அடுத்த சைடான கோட் ஐலாண்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம். ஃபெர்ரில இருந்து ஒரு காரா வெளியில போகுது. நம்மளும் நம்ம கார் எடுத்துக்கிட்டு கிறிஸ்டல் பீச்சுக்கு போய் இன்னைக்கு ஒரே குதூகலமா ஃபன் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி வித்தியாசமான வேற எதனா ஒரு பயணத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பீச்சு கிட்டவே நம்ம இப்ப வந்துட்டோம். மக்கள்லாம் ஃபுல்லாவே இங்க பார்ட்டி மூட்ல இருக்காங்க. அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி எந்த கொடி வேணுமோ அந்த கொடி வாங்கி அவங்க கார்ல ஃபிக்ஸ் பண்ணி இந்த பீச்சே ஒரு சுத்தி வருவாங்க. பாம்பு கொடி, மண்டை ஓடு கொடி, கன்னு கொடின்னு இங்க பல கொடிங்க இருக்கு. வெறித்தனமா ஒரு லாரியை செட் பண்ணி இந்த கொடியெல்லாம் விற்கிறாங்க. பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சை சுத்தி பாத்தீங்கன்னாலே மக்கள்லாம் ஒரே குதூகலமாவும் கொண்டாட்டமாவும் இருக்காங்க. எல்லாம் ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே காத்தாடியும் கூத்துமா இருக்கு. இங்க கூட காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க. யாரோ தலைவன் டிவிஎஸ் 50ல கெத்தா போயிட்டு இருக்கான். கார் மேல ஒரு பொண்ணு சூரிய ஒளிய சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கு. டெக்சாஸ்ன்றதால இங்க இருக்க மக்கள்லாம் ட்ரம்ப் ஃபேன்ஸா இருக்காங்க. எல்லாருமே வந்து ட்ரம்ப் அடுத்த வாட்டியும் ட்ரம்ப் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஃபக் பைடன் கூட போட்டிருக்காங்க. நாட்டோட பிரசிடென்ட்டையே கெட்ட வார்த்தையில திட்டி கொடியில எழுதிட்டு வீராப்பா சுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுல பண்ண முடியுமா? இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் நல்லதா கெட்டதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பீச்ல இருந்து ரொம்ப தூரமாவே காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு வரணும். ஆனா இங்க அப்படி இல்ல. பீச்ல கரையோரமாவே காரை விடலாம். நம்ம கார் வந்துட்டு இருக்கு. அப்படியே கெத்தா அப்படியே நம்ம இங்க விட்டுட்டு ஃபன் பண்ணலாம். வாங்க 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 வாங்க. பீச்சுக்கு வந்தா கடலோரமா கடலைய போட்டுட்டு சாதாரணமா மணல்ல நடந்துட்டு போற சாதாரண பசங்க நினைச்சிங்களா எங்களை? சென்னை பசங்க நாங்கெல்லாம். மெரினா பீச்சையே ஒரு கலக்குனவங்க. அமெரிக்கால பீச்சை பார்த்தா சும்மா விடுவோமா? பீச்சுக்கு வந்துட்டு தண்ணியில முழுகாம அந்த மணல்லையும் அமக்கலமா ஒரு விளையாட்டை விளையாடாம போனா அந்த பீச்சுக்கு என்னங்க மதிப்பு இருக்கு? என்னதான் இங்க மிளகா பஜ்ஜி, மாங்காய் பத்த, பலூன் ஷூட்டிங், அதுக்கப்புறம் குதிரை ரைடு இல்லைனாலும் ஆக மொத்தத்துல இங்க பீச்சுக்கு வந்து நல்லா விளையாடினா ஒரு மெரினா பீச்சுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது பாருங்க. ஐயோ வேற லெவல்.
நம்ம சுறா படம் விஜய் மாதிரி இந்த கடல்ல இருந்து நீச்சல் அடிச்சு அந்த கரையில இருக்க மெரினா பீச்சுக்கு வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. ஆனா நம்மளால முடியாது. இந்த பீச்சுக்கு ஒரு 2 தெரு தள்ளி ஏதோ நல்ல சோறு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால பீச்சு கிட்ட என்னதான் சோறு கிடைக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊர்ல காளமாட்டை ரொம்பவே சூப்பரா பார்த்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைக்கிற ஜல்லிக்கட்டு ரேஸ்க்கே தடை போட்டாங்க அமெரிக்கால இருக்க பீட்டான்ற ஆர்கனைசேஷன். ஆனா இங்க பாருங்க, கடல்ல இருந்து நண்டை பிடிச்சிட்டு வந்து அதை நண்டு ரேஸ் விடுறேன்ட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறாங்க. ஒரு வாயில்லாத ஜீவனை டார்ச்சர் பண்ற இந்த மக்களை பார்த்து நான் கோவப்படுறதா இல்லைன்னா இந்த நண்டை பார்த்து நான் பாவப்படுறதா? அவங்க மட்டும் தான் நண்டு ரேஸ் விடுவாங்களா? நானும் அந்த நண்டை பிடிப்பேன்டா அப்படின்னு நம்ம பையன் ஒருத்தன் நண்டை பிடிக்க போயிட்டான். அவரும் நண்டை இப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்கணும் நேக்கா பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்க நம்ம பையனும் சாமர்த்தியமா அந்த நண்டை பிடிக்க கடைசியா பார்த்தா அது செத்து போன ஒரு நண்டு. என்ன கொடுமை சரணன் இது! செத்த நண்டை பிடிக்கிறதுக்கா இவ்வளோ சீனுன்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பொண்ணு பிடிக்கிறது செத்த நண்டு இல்லைங்க, நண்டு ரேஸ் முடிச்சுட்டு வெற்றிகரமா உட்காந்துன்னு இருக்க ஒரு உயிரோட இருக்க நண்டு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்க பாருங்க, சும்மா திருவிழா மாதிரி இருக்கு. சிக்கனு, பீஃபு, மீன், எறா, மக்காச்சோளம், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ்னு பல வகையான ஐட்டங்க இங்க இருக்குங்க. சுத்தி இருக்க தள்ளுவண்டி கடைகள்ல நம்மளுக்கு வேணுன்ற ஐட்டங்களை சும்மா வாங்கிட்டு இந்த ஷெட்டு கீழே வந்து உட்காந்து சும்மா ஆஹா ஓஹோன்னு ருசிச்சு சாப்பிட வேண்டியதுதான். எப்படி இருக்கு? ஓகே, வெளியே கிடைக்கிற அளவுக்கு நல்லா இல்லைனாலும் ஓகே. சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் பீச்சில் போட்ட ஆட்டத்துக்கு எடுக்கிற பசிக்கு சும்மா அமிர்தம் மாதிரி இருக்கு. அந்த சிக்கன் ஸ்டிக்கை பாருங்க, சும்மா எவ்வளோ பெருசா இருக்கு. இந்த அமெரிக்கால எல்லாருமே சாப்பாடோட கறியை தாங்க ரொம்பவே அதிகமாக சாப்பிடுவாங்க. போய் விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம். அதனால பாய்ஸ்லாம் வந்து என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. வெயில் வேற எனக்கு அதிகம். அதனால நம்ம வந்து கேட் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் $16. வச்சவங்க தான் போய் கேட்கணும். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பாருங்க, செம அழகா இருக்கு. அது இல்லாம வந்து பொட்டேட்டோ, சீஸ், டொமேட்டோ இதெல்லாம் போட்டோம் ஃபில்டர் கணக்கா இருக்கு. ஒன்று இருக்கு, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது செம்மையா இருக்கு. அது என்னது? கேசரி. இந்த KFCல இருக்க சிக்கன் மாதிரியே இருக்கு. ஆனா ஃபிஷ் கிறிஸ்பியா இருக்கா? சிக்கன் மாதிரி என்ன இருக்குது? வெளியே இருக்க செல்லு கிறிஸ்பியா இருக்கு. ஆட்டு வாசம் மாதிரி சாப்பிடுறது. செம்மையா இருக்கு. லெமனேட் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. $5 ஏதோ ஒரு வாழைப்பழ சாக்லேட் விற்கிறாங்க இங்க. பார்த்தா ஒரு வாழைப்பழத்தை குச்சியில குத்தி சாக்லேட்ல முக்கி எடுத்து மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் சாக்லேட்டை அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் விளாவி விடுறாங்க. பார்க்கறதுக்கே சும்மா சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. பார்ப்போம் வாங்க. வாவ், ரொம்ப சுமாரா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸ்ட்ராபெரி சாக்லேட் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து பனானா சாக்லேட். இது எப்படி வாங்க, பனானா சாக்லேட் இங்க இருக்கு. எனக்கு அது பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அமெரிக்காவில் பாருங்க, சும்மா வயசானாலும் ரொமான்ஸ் குறையாம ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. என்னமா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பயபுலைய பாருங்க, சும்மா முதல் ரோல மாசா உட்காந்துக்குன்னு புகையை ஊதிட்டு இருக்கு. அமெரிக்காவில் அங்கங்கே இந்த மாதிரி பாட்டு கச்சேரிங்க நடந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம யார் வேணா அங்கே போய் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம்.
இதை பார்த்தீங்கன்னா மீன்காரங்க போட்டு நினச்சிடாதீங்க. நம்மள மாதிரியே சாதாரண மக்கள் அமெரிக்காவில் இந்த மாதிரி போட் வாங்கிட்டு வீக்கெண்ட் ஆனால் அவங்க கார் பின்னாடி இந்த போட்டை டை பண்ணி டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் பீச்சில் உல்லாசமாக ரைட் போவாங்க. இங்கே வரவங்க யாருன்னா ஒரு போட்டு வாங்க மாட்டாங்களோன்ற நம்பிக்கையில் இங்கே ஒரு போட்டு கடையை போட்டு போட்டு வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நம்ம ஊர் திருவிழாவில் இருக்க மாதிரியே மெரிகோ ரவுண்டு, ரங்கராட்டணும்னு பல ஐட்டங்களை வச்சுருக்காங்க. வீட்டில் இருந்து காரில் கிளம்பி ஒரு ஃபெர்ரியில் போய் காரை ஏற்றுனா அந்த ஃபெர்ரி நம்மளை ஒரு சின்ன தீவில் எடுத்துகிட்டு போய் விட்டுது. அந்த ஃபெர்ரியில் இருந்து காரை இறக்கி அந்த தீவு உள்ள இருக்க ஒரு சின்ன பீச்சில் போய் நல்லா அமக்கலம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல வகையான ஐட்டங்களை சும்மா மூக்கு பிடிக்க நல்லா ரசித்து சாப்பிட்டோம். என்னங்க, எங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதே மாதிரி இன்னொரு வாரம் ஒரு சூப்பரான இடத்துல உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, bye bye.